ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற மூவி ரிவ்யூ என்ன மூவியோட அப்படின்னா ரவிக்குமாரோட டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு ஒரு ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா அயலான் அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் பார்க்கலாமா வேணாமா, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம ஒரு ரிவ்யூவாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்கள், வாங்கடுகளை போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் எல்லாம் நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அயலான் படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேஸ்ஷிப் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இந்த நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுது. பக்கத்தில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இண்டஸ்ட்ரி மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் என்ன ஆச்சு, இந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி தன்னோட சொந்த பிளானட்டுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த அயலான் படத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூவியோட டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம். ஸோ இந்த டேரக்டர் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாளே அப்படிங்கிற ஒரு படம் வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிருச்சாங்க. பட் பல பிரச்சனைகளால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு. நிறைய ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், விஎஃப்எக்ஸ் இஷ்யூஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஏலியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு புது கான்செப்ட். ஸோ இந்த ஏலியன் ஜானர் அப்படிங்கிறது நம்ம ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருப்போம், ஹிந்தியில் கூட ஒரு சில படங்கள் நம்ம பார்த்துருப்போம். பட் தமிழில் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த தமிழ் சினிமாவில் எத்தனையோ மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சிவகார்த்திகேயன் நடிச்ச ஹீரோ படமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெயிலியர். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஃபெயிலியராக இருந்துச்சு. பட் இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏலியன் இந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த படத்தில் எப்படி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இந்த படத்தை எல்லா படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக அந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஒரு படத்துக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இந்த 2.5 மணி நேரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 4000 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு தமிழ் ஃபிலிமில் இந்த அளவுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு படத்துலையும் பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசிச்சு. ஒரு சீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் ஃப்ரேம் வந்து ட்ராப் ஆகலை. அந்த அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேண்டம் ஸ்டுடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க. அந்த விஎஃப்எக்ஸ்னால இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சு. ஸோ வெயிட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரிஞ்சிச்சு. அண்ட் அந்த ஏலியனோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பார்த்தா சூப்பராக பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அந்த செகண்ட் பாசிட்டிவாக நான் பார்க்க போகிறது சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் தான். ஸோ சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவரோட ஜோன்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஜோக்ஸ் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், ஒரு சில ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் யார் அப்படின்னா சித்தார்த். ஸோ சித்தார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஸோ அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு பக்காவாக பார்த்தீங்கன்னா எனக்கு சூட் ஆச்சு. ட்ரெய்லரில் பார்க்குறப்போ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் படத்தில் பார்க்குறப்போ அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் காட்டின ஹியூமர்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லாவே ஃப்ளிக்காக இருந்துச்சு, நல்லா வந்து ஒர்க் ஆச்சு, நிறையா சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் என்ன சொல்லலாம் அப்படின்னா நிரஷாவோட சினிமோட்டோகிராஃபி. ஸோ சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாரின் லொக்கேஷன்ஸை பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது ஃபாரின்னு நம்ப வைக்கிறதாகட்டும். அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஒரு சின்ன ஃப்ரேமில் நிறைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே நம்ப வச்சிருக்கு. அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சிஜிஐ தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏலியன் மட்டும் இல்லை, ஒரு சில அனிமல்ஸ் காட்டுவாங்க அண்டு ரோபோட்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு ஹைடெக்காக பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் ஹைடெக்காக நிறையா படம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரு படத்தில் ஹைடெக்கான திங்ஸ் நிறையா வந்து இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தான். அடுத்த பாசிட்டிவாக சொல்லணுமே இந்த படத்தோட ரைட்டிங். ஸோ ஏலியன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புதுசு. அது வந்து இங்கே ஒர்க் ஆகுமா ஃப்ளிக் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ப்ளஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு புரியாமல் போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதாட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த படத்தில் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்வே பண்ணுங்க. அந்த ஏலியன் வரதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அது சொல்கிறது ஈஸியாக, அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்துக்கும் கன்வே ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு படம் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்காது, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் உண்மையாலுமே ரவிக்குமாரோட ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக நம்ம பெருசாக பாராட்டி ஆகணும். அண்ட் அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்டண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் என்னென்ன வருதோ அது எல்லாமே பார்த்தா சூப்பராக பார்த்தா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் தென் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ் என்ன, இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவாகவே சொல்ல முடியாது. பட் இந்த படத்தோட கதை அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹை பாயிண்ட்டில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிறப்போ லைட்டாக இந்த படம் ஏலியன் ஜானர் வந்து கொஞ்சம் தள்ளி போய் சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி, ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக இது வரைக்கும் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த மாதிரி என்கேஜிங்காக போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக்கே மாதிரி இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற வைக்கிற மாதிரி இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த செகண்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் தான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் நம்ப முடியல. பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது, விஷுவல்ஸாக பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் பிஜிஎம் வந்து பார்த்தா பெருசாக இந்த படத்தில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரியோ இல்லை சிங்க் ஆகாத மாதிரி தான் பார்த்தா இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி சயின்ஸ் ஃபிக்ஷனல் படம் மோஸ்ட்லி 24, எந்திரன் இந்த மாதிரி படங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் தான் பார்த்தா மியூசிக் போட்டிருப்பாரு. அதில் எந்திரன் மூவியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெட் சிப் சிட்டி வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் வந்து பார்த்தா சூப்பராக பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆனால் அதே சமயம் 24 மூவியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் தீம் ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக ஃப்ளிக் ஆகலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உண்மை. எனக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட வில்லன்ஸ். ஸோ வில்லன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஏகப்பட்ட படம், இது ரொம்ப வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டாக நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ் ஆகுது. என்ன அப்படின்னா வில்லன்னாலே பார்த்தீங்கன்னா வடக்கு வில்லனை பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. வடக்குலேருந்து பார்த்தீங்கன்னா வில்லனை ஒரு வடக்கு ஆக்டரை பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. இதில் சரத் கெல்கரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அவர் வந்து ஃபேமிலி மேன் இந்த மாதிரி வெப் சீரிஸில் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஒரு படத்தில் அவர் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பட் அவருக்கு ஒரு ரோல் வந்து பார்த்தா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இதோ வந்து பார்த்தா எதுவுமே கொடுக்கல. அவர் பாட்டுக்கு வேறு வராரு, டைலாக் பேசுகிறாரு, 4 பேர் தட்டிக்கிறாரு, ஒரு சில பேர்த்த கொள்றாரு, திடீர்னு அவன் எங்கே இருக்கான் ட்ரேஸ் பண்ணுங்க, நான் வரேன், அவனை பிடிக்கணும், அவன் எனக்கு வேணும், அந்த டைலாக் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக திருப்பி பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. கூட இன்னொரு ஹிந்தி ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு ஒரு ஃபைட் சீன்ஸாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பட் மெயின் வில்லன் சரத் கெல்கருக்கு வந்து உண்மையுமே பெருசாக இல்லை. தமிழ்லேயே ஒரு வில்லன் ரோலில் யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக வந்து தான் இருந்திருக்கும். பட் நிறையா படத்தில் அதே மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஹீரோ படம் ஆகட்டும், சர்தார் ஆகட்டும், ஏகப்பட்ட இந்த மாதிரி படங்களில் வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் ஒரு ஹிந்தி ஆக்டர்ஸே வில்லனாக கேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சொதப்புறாங்க. ஸோ என்றைக்கு தான் வந்து திருப்பி தமிழ் ஆக்டர்ஸே திருப்பி வில்லனாக போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸாக பட்டது என்ன அப்படின்னா இது வந்து இல்லாஜிக்கல் தான். ஸோ இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி ஜேனர், ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஃபேண்டசி. ஸோ அதனால் இல்லாஜிக்கல் சீக்வன்ஸ் நிறையா இருக்கும், அது கூட மேட்டர் இல்லை. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சிங்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சீன் சொல்கிறேன், அது மேபி உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏலியனோட பிளானட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த ஏலியன் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏலியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் பேசுவாங்க ஏலியன்ஸ் எல்லாருமே. ஸோ அது தமிழ் ஆடியன்ஸ் புரியறதுக்காக அப்படி வச்சாங்களா இல்லை நார்மலாகவே அப்படி தான் வச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஏலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி அவங்க பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பூமி வாசிங்களுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா, இப்படியே பண்ணி அழிச்சிட்டு இருக்கானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டைலாக் டோன் வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ஒரு டோன் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறதுக்காக அதை வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதை நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம மைனஸ்ன்னு முடிவு பண்ணிட முடியாது. ஓவராலாக இந்த படம் அயலான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அயலான் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிக்காமல் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் அண்ட் கிட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது பார்க்குறதுக்கு வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அண்ட் தென் ஹியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிக் ஆகும். அண்ட் தென் நிறையா அந்த சிஜிஐ ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. மேபி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு ட்ராக்ல போகிற மாதிரி இருந்தாலும் அந்த விஎஃப்எக்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படம் மேபி குயிக்காக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆயிருந்தால் கூட இந்த விஎஃப்எக்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்த்தாக வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் மேபி வந்திருக்கலாம், வராமலும் போகலாம். பட் அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து பார்த்தா பேசப்பட்டிருக்கும். பட் இந்த படம் ஒரு சில ட்ராபேக்ஸ்னால லைட்டாக அடி வாங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது.
பட் என்னதான் இருந்தாலும் இந்த படம் இவ்வளோ வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அதாவது நம்ம தமிழ் சினிமா ஆகட்டும் நார்மலாக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் லேட்டராக ரிலீஸ் ஆகிறப்ப அந்த படம் பார்த்தா பெருசாக ஓடாது அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தா இருக்குது. எத்தனையோ படங்கள் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். பட் அந்த வகையில் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் இந்த படம் வந்து பெருசாக வந்து பார்த்தா இங்கே அடி வாங்கலை. பெருசாக ஒரு பேட் இம்ப்ரெஷன், பேட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இதாகலை. இருந்தாலும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதே வந்து பார்த்தா ஒரு பெரிய விஷயம். நேர்லேயே 6 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டுலேயே இருக்குது. அந்த கண்டினியூட்டி ஆகட்டும், படத்துலையும் பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் மாற்றி மாதிரிலாம் தெரியல, அப்படி கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம்லாம் கொஞ்சம் கண்டென்ட்னால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருச்சு. துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, அதெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பட் அப்படி இருந்து இந்த படம் இவ்வளோ வருஷம் ஹோல்டில் இருந்து இந்த படம் வரப்போ ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதே பார்த்தா பெரிய விஷயம் தான். அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அயலான் படத்தை பற்றி என்னோட ரிவ்யூ அண்ட் என்னோட தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நீங்கள் அயலான் படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா, நான் விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம், அப்படிப்பட்ட உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா மறக்காம கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம ஸ்டார் ரிவ்யூ கிரியேஷன்ஸ் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோவை கடைசிக்கு பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.